எப்படி போயிட்டு இருக்கு மாநாடோட ப்ரிப்பரேஷன் எல்லாருமே? விக்ரவாண்டியை விட கூடுதலான ஒரு டர்ன் அவுட் எதிர்பார்க்குறோம். மதுரையில் அவர் படம் ஷூட்டிங் போகும்போது நீங்கள் கூட்டத்தை பார்த்தீங்க, யாரும் வராதிங்கன்னு சொல்லி அவ்வளோ கூட்டம். இப்போ தலைவரே அழைக்கிறார், அப்போது என்ன ஒரு கூட்டம் அமையும். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். Colorful collections, trending fashions. The Chennai Silks and Aha Oho Adi sale. 50% வரை தள்ளுபடி. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. எப்படி போயிட்டு இருக்கு மாநாடோட ப்ரிப்பரேஷன் எல்லாருமே? வீடியோஸ் எல்லாம் கவர் பண்ணிருக்காங்க. விக்ரவாண்டியை விட கூடுதலான ஒரு டர்ன் அவுட் எதிர்பார்க்குறோம். பல விஷயங்கள் தலைவர் பேசுவார்ன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக இது அமையும். மதுரையில் அவர் படம் ஷூட்டிங் போகும்போது நீங்கள் கூட்டத்தை பார்த்தீங்க, யாரும் வராதிங்கன்னு சொல்லி அவ்வளோ கூட்டம். இப்போ தலைவரே அழைக்கிறார், அப்போது என்ன ஒரு கூட்டம் அமையும் நீங்கள் யோசிப்பாங்க. ஜனநாயகன் வந்து தளபதியோட கடைசி படம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிறைய பேருக்கு வந்து பெரிய வருத்தத்தோடு இருக்காங்க. அஜித் சார் ஒரு படம் கொடுத்தாங்க. இப்போ தளபதி ஒரு படம் கொடுத்தாருன்னா அது ஒரு பூஸ்ட். ஹி கிவ்ஸ் அ மேசிவ் சங்க் ஆஃப் ரெவன்யூ டு அஸ். ஸோ அது மிஸ் ஆகுதுன்னா 100% வருத்தம் தான். ஃபேன்ஸோட ஓவர் அன்புனால ரோஹிணி தேட்டரில் நடக்கக்கூடிய ஒரு சில டேமேஜ்லாம் இருக்கும்ல, மொத்தமாக அந்த கிளாஸை உடைச்சதா இருக்கட்டும், அது வந்து அப்பையோட முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ரொம்ப படம் பார்க்க வர ஆடியன்ஸை விட வெளியில வந்து இதை பற்றி ரிவ்யூ கேட்குறவங்க தான் இப்போ அதிகமாகிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ரிவ்யூஸ் ஜாஸ்தியாக இருக்கான்னு சொல்கிறீங்க. நெக்ஸ்ட் ஷோக்கு ஆடியன்ஸ் ஜாஸ்தி ஆக்குறதும் மீடியா பீப்புள் தான். சின்ன படங்களும் இட் ஷுட் பக்லப். ஒரு வாரத்துக்கு 8 படம் 9 படம் இருக்குங்க. அதாவது ஒரு படமாக ஓடும். போன வாரம் 8 படம் வந்துச்சு, ஒரு படமும் ஓடும். பெரிய ஸ்டார்ஸோட படம் வந்துருச்சு அப்படின்னா 200 ரூபாய் டிக்கெட்டை வந்து 1000, 2000, 3000, 4000 அப்படின்ற மாதிரிலாம் எடுத்துட்டு இருக்காங்க. FTFS வந்து ஒரு ப்ரைட் ஆகிடுச்சு. யார் ஃபர்ஸ்ட் எடுத்து இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி வைக்கிறா, வாட்ஸ்அப் ஸ்டோரி, ட்விட்டரில் போஸ்ட் போடுற மாதிரி இருக்கு. IPL மேட்ச் நடக்குது, அங்கேயும் விற்கிறாங்க. கூலி ஆடியோ லான்ச், அதுக்குமே 10,000 15,000 வாங்கினேன், என் ஃப்ரெண்ட் வாங்கிட்டு போனான் அப்படின்னு சொல்கிறாங்க. கூலி படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக என்ன மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க? We try something mega, I don't reveal it now. ஓகே, ஸோ எவ்வளோ அடிக்கணும்னு நீங்கள் அப்ராக்ஸாக நினைக்கிறீங்க? 750 to 800 பேர் மினிமம். அதுக்கு மேலே அடிச்சு தான் சொல்லுவேன். இன்னொரு விஷயம், இப்போ பெரிய ஸ்டார்ஸோட படம் வந்துருச்சு அப்படின்னா இந்த பிளாக் டிக்கெட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ இது வந்து ஒரு தியேட்டர் ஓனராக நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா ஒரு 200 ரூபாய் டிக்கெட்டை வந்து 1000, 2000, 3000, 4000 அப்படின்ற மாதிரிலாம் வித்துட்டு இருக்காங்க இல்லையா? இதை எப்படி பார்க்குறீங்க? அது வருத்தக்கூடிய விஷயம் தான். பிளாக் டிக்கெட் வந்து இப்போ புதுசு கிடையாது. அது காலகாலம் நாட் ஜஸ்ட் இன் தியேட்டர்ஸ். ஓகே, இப்போ IPL மேட்ச் நடக்குது, அங்கேயும் விற்கிறாங்க. ஆடியோ லான்ச், இப்போ கூலி ஆடியோ லான்ச், அதுக்குமே ஐ நோ பீப்புள் 10,000 15,000 வாங்கினேன், என் ஃப்ரெண்ட் வாங்கிட்டு போனான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கூலி ஆடியோ லான்ச், ஃப்ரீ டிக்கெட், ஃப்ரீ பாஸ். ஸோ அதுவே அது ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறது மிக கஷ்டம். ஏன்னா நம்ம ஒருத்தர் கொடுத்துருவோம், இட் கெட்ஸ் பாஸ்ட் ஆன் டு சோ மெனி பீப்புள். அதை நம்ம வந்து மானிட்டர் பண்ண முடியாதுல்ல. ஸோ நம்ம டிக்கெட் பிரிண்ட் பண்ணியிருக்கோம், எல்லாமே ஸ்பிரிட்டை போட்டு. அது வந்து பல கை மாறுதுனால இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு தியேட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண கஷ்டம். ஸோ அதே சமயத்தில் இந்த ஃபேன்ஸோட ரொம்ப ஃபேவரட்டான 4 AM ஷோ, அதுவுமே ரோஹிணியில் ரொம்ப ஒரு ஸ்பெஷலான விஷயம், ஒரு திருவிழா மாதிரியே நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அந்த 4 AM ஷோ வந்து இப்போ இங்கே நடக்கிறது இல்லை, பட் கேரளாவில் 4 AM இல்லைனாலும் கொஞ்சம் ஏர்லியாக வச்சிடறாங்க அங்கே. அப்படி இருக்கும்போது இங்கேருந்து எல்லாருமே ட்ராவல் பண்ணி கேரளாவில் பார்த்துட்டு வராங்க. லைக் அந்த ஃபர்ஸ்ட் டே FTFSன்றது பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அதை எந்த அளவுக்கு நீங்கள் இப்போ வந்து FTFS வந்து ஒரு ப்ரைட் ஆகிடுச்சு. யார் ஃபர்ஸ்ட் எடுத்து இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி வைக்கிறா, வாட்ஸ்அப் ஸ்டோரி, ட்விட்டரில் போஸ்ட் போடுற மாதிரி இருக்கு. ஆமாம். ஸோ அந்த ஒரு ட்ரெண்ட் இப்போ நான் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அது ஒரு பெருமை ஆயிடுச்சு. ஸோ அதனால தி ட்ராவல் ஃப்ரம் இயர் டு வந்துடுறேன். பட் தென் என் பர்சனல் ஒப்பீனியன்னா தமிழ் சினிமா வந்து ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகும். ஓகே, இப்போ யூஎஸ்லலாம் உங்களுக்கு 3:30 சான் ஃப்ரான்சிஸ்கோ ரிலீஸ் ஆகுது, விச் இஸ் 4 AM இன் இந்தியா டைம். அப்படி இருக்கும்போது நமக்கான 9 மணிக்கு பார்க்க முடியும். ஒரு ஷோ முடிஞ்சு 2 hours கழிச்சு நம்ம இங்கே ஷோவே போடுறோம், அதுக்கு ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்துடுது. அது வந்து something should happen to release at the same time. ஓகே, அது ஒரு தமிழ் படம் வந்து வெளிநாட்டில் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அது வருத்தக்கூடிய ஒரு விஷயம் தான். ஓகே, பட் அகேன் ரோஹிணியில் பார்க்கறதுக்கு பல நாட்டிலேருந்து இந்த தடவை ட்ராவல் பண்ணி வராங்க. we have given tickets to a lot of people from different countries. அப்படி இருக்க சமயத்தில் வந்து அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் we'll do it, செலிப்ரேஷன் வாலியும். ஓகே, இப்போ கூலி படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக என்ன மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க? தியேட்டரோட செட்டிங் அதெல்லாமே இல்லை தான். தியேட்டருக்குள்ளே டிஜேஸ் பின் செட், அந்த பேண்ட் இஸ் தேர் ஆல்ரெடி, அந்த கையில் ரிஸ் பேண்ட், நம்ம கான்சர்ட்ஸ் போகிறோம், அந்த மாதிரி பல விஷயம் வி பிளானிங். ஓகே, வி ட்ரை சம்திங் மெகா பட் விச் வி குடன்ட் கெட் பெர்மிஷன். என்ன மாதிரி? ஐ மீன் ஃபேன் கிளப் கூட சேர்ந்து தான் பண்ணோம், பட் வெளியே ஒரு பெரிய ஸ்டேஜ் மாதிரி போட்டு சம்திங் வி பிளான் சம்திங். அது மேபி வில் ட்ரை பெர்மிஷன் தான் நெக்ஸ்ட் டைம். ஐ டோன்ட் ரிவீல் இட் நோ. ஓகே ஓகே, ஏன்னா மேபி நெக்ஸ்ட் படத்துக்கு கிடச்சுன்னா அது நல்லா இருக்கும். ஸோ பழைய விஷயம் பிளான் பண்ணோம், பட் இன்டியூ போலீஸ்
ஃபீஸிபிலிட்டி ஃபீஸிபிலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, ஏன்னா எல்லாமே நம்ம பண்ணிட முடியும் நினைக்கிறோமா, அந்த லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணணும், அதெல்லாம் பல விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் இப்போதைக்கு வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அகெயின் கம்மிங் அந்த திருவிழா அப்படின்ற ஒரு விஷயம் தான் நடக்கும் இல்லை ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ அப்படின்னு எடுத்துக்கூட. ஸோ அதே சமயத்தில் சமீபத்தில் ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி வந்த படங்கள்லாம் பார்க்கும்போது ஃபேன்ஸோட ஓவர் அன்புனால ரோஹிணி தேட்டரில் நடக்கக்கூடிய ஒரு சில டேமேஜ்லாம் இருக்கும்ல. ஸோ நானே வந்து இந்த வாரிசு துணிவு படம் வரும்போது மொத்தமாக அந்த கிளாஸை உடைச்சதாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அது வந்து அப்பையோட முடிஞ்சிச்சுங்க. இப்போ வந்து ரெஸ்ட்ரிக்டட் ரொம்ப. ஓகே. ஸோ தட் வாஸ் லாஸ்ட். ஐ மீன் லியோவோட ஒரு ப்ரீ ஈவெண்ட் அதுதான் லாஸ்ட். அந்த சீட்ஸ் டேமேஜ் வச்சு அதுக்கப்புறம் வெரி ஸ்ட்ரிக்ட் என்ட்ரியே பேரிகேட்ஸ் போட்டு முன்னாடி வந்து லைக் ஓப்பன் என்ட்ரியாக இருந்துச்சு, லைக் கிளாஸ் வெளியே இருப்பாங்க, அப்படி ஒருத்தவங்க வருவாங்க. பட் நோ வி ஃபார்ம் அ லைன் அவுட் சைட் த கிளாஸ் ஸோ தட் ஒருத்தர் லைக் பர்சனலாக ஃப்ரிஸ்கிங் பண்ணி செக் பண்ணி அவ்வளோ விடுறோம். ஓகே. ஸோ அப்படி இருக்க சமயத்தில் வி ஆர் க்ரௌட் கண்ட்ரோல் ஹஸ் பின் மச் பெட்டர். ஸோ இதே பெரிய படம் இல்லைனா ஒரு சில சின்ன படங்கள் ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆகும்போது உள்ள ஒரு அளவுக்கு ஒரு ஆடியன்ஸ் வராங்க, ஒரு ஹியூஜ் நம்பர் இல்லைனாலுமே ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு சில ஆடியன்ஸ் வராங்க. அவங்க வெளில வந்து பார்க்கும்போது இந்த ரிவ்யூவர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போது சமீபத்தில் ரொம்ப இதுவாக இருந்திருக்கு. படம் பார்க்க வர ஆடியன்ஸை விட வெளியில் வந்து இதை பற்றி ரிவ்யூ கேட்குறவங்க தான் இப்போ அதிகமாகிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ ஹவு டு யூ see this? ஒரு படம், ஒரு த்ரில்லர் படம் வந்துச்சு, அந்த படம் வந்து யாருக்கும் தெரியாது. பட் தென் மீடியானால நெக்ஸ்ட் 3 days 5 screens ஃபுல்லாக போச்சு. ஓகே. ஸோ அந்த அளவு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சு. ரிவ்யூஸ் ஜாஸ்தியாக இருக்கான்னு சொல்கிறீங்க மீடியா பீப்புள். நெக்ஸ்ட் ஷோக்கு ஆடியன்ஸ் ஜாஸ்தி ஆக்குறதும் மீடியா பீப்புள் தான். பிகாஸ் அவங்களோட வேர்ட் ஆஃப் மவுத்தில் தான் அந்த படத்துக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் வருது. கூலியை பற்றி விஷயங்கள் பேசியிருந்தோம். நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கீங்க கூலி படத்தை? கண்டிப்பாக சூப்பர் ஸ்டார்னாலே கண்டிப்பாக பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ எவ்வளோ அடிக்கணும்னு நீங்கள் அப்ராக்ஸாக நினைக்கிறீங்க? ஒரு அப்ராக்ஸான ஒரு நம்பர்ஸில் சொல்ல முடியுமா? 750 to 800. ஓகே. ஃப்ரம் த சீயிங் பேர் மினிமம் நான் சொல்கிறேன். ஓகே. பேர் மினிமம். ஓகே. அதுக்கு மேலே அடிச்சுன்னா சந்தோஷம். ஓகே. சின்ன படங்களும் இட் ஷுட் பக்லப். சும்மா ஒரு வாரத்துக்கு 8 படம் 9 படம் வருதுங்க. அது அட்லீஸ்ட் ஒரு படமாக ஓடணும். ஓகே. போன வாரம் 8 படம் வந்துச்சு, ஒரு படமும் ஓடல. ஸோ அட்லீஸ்ட் ஒரு படமாக பேசும் பொருளாக அமைஞ்சாதான் தியேட்டர் ஓனர்ஸ்க்குமே அந்த படங்கள் போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். அஸ் அ காமன் ஆடியன்ஸ், ஒரு காமன் ஃபேமிலியோட ஒப்பீனியனாக ஒரு விஷயம் இருக்குது. ஒரு படம் பார்க்க வரணும்னா கம்பல்சரி வந்து ஒரு 1000 ரூபாய் கிட்ட வச்சிடணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இதுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நீங்களே சொன்னீங்க டெல்லி, பாம்பே, பெங்களூர்ல டிக்கெட் ப்ரைஸ் ஜாஸ்தின்னு. அது கம்பேர் பண்ண நாட் இன் 1/3. ஓகே. அதுவே கம்ப்ளைண்ட் பண்ணால் அப்புறம் தியேட்டர் நடத்த முடியும். ஓகே. ஸோ இதை காம்பன்சேட் பண்ண எஃப்என்பியில் நான் கொஞ்சம் ப்ரைஸ் வந்து வச்ச ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தா தான் தியேட்டர் நடத்த முடியும். ஆடியன்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டிங் ரிக்ளைனர் சீட்ஸ், 4K ப்ரொஜெக்ஷன், RGB லேசர், டால்பி அட்மாஸ், அதெல்லாம் எதிர்பார்க்குறாங்க. தி நீட் வெரி குட் அட்மாஸ்பியர் அண்ட் ஆம்பியன்ஸ் ஃபார் த ஃபில்ம். அதுவும் எதிர்பார்க்கணும். நான் பேயும் பண்ண மாட்டேன். ஹவ் கேன் பி ரன் த பிஸ்னஸ்? ஓகே. ஸோ ஏதாவது நம்ம காம்பன்சேட் பண்ணணும், ஏதாவது ஸ்கொயர் ஆஃப் பண்ணால் தான் எங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து அதை நாங்கள் செலவு பண்ண முடியும் தேட்டருக்கு. ஸோ தட்ஸ் த ஆன்சர். உங்களுக்கு மற்ற ஸ்டேட்டில் கம்பேர் பண்ணால் தமிழ்நாட்டில் வந்து ப்ரைஸ் வெரி மார்ஜினல், பீனட்ஸ். ஸோ அகைன் இப்போ வந்து 190 அப்படின்ற மாதிரி டிக்கெட் இப்போ வந்து 183 சம்திங் கம்மி பண்ணியிருக்கிற மாதிரி இப்போ அந்த இது கம்மி பண்ணிருக்கு. ஓகே. வேட் ஸ்டேட் பாடி டாக்ஸ். ஓகே. அது கம்மி இருக்கு. ஓகே. நைஸ். ஸோ நைஸ் டாக்கிங் அபவுட் கூலியை பற்றி நிறைய விஷயம் பேசியிருந்தோம். அப்படியே கொஞ்சம் விஜய் டிவிகே அதை பற்றி ஒரு சில விஷயங்கள் பேசலாம். அடுத்த வாரம் தலைவர் மாநாடு. அதுக்கு தான் வந்தேன். ஸோ இவ்வளோ நேரம் அப்படியே உங்கள் முகத்தில் அந்த ஸ்மைலை பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படி போயிட்டுருக்கு மாநாடோட ப்ரிப்பரேஷன்? எல்லாருமே வீடியோஸ் எல்லாம் கவர் பண்ணிருக்காங்க. ஓகே. சூப்பராக போயிட்டுருக்கு, ரொம்ப சிறப்பாக வந்துட்டுருக்கு. ஓகே. விக்ரவாண்டியை விட அது கூடுதலான ஒரு டர்ன் அவுட் எதிர்பார்க்குறோம். பல விஷயங்கள் தலைவர் பேசுவார்ன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. எலெக்ஷன் இன்னும் 8 months தான் இருக்குது. அதுக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இது அமையும். இதுலேருந்து ஃபுல் ஃபோர்ஸாக இறங்கி அடுத்த லெவலில். ஓகே. மதுரையில் வந்து நடந்த பெரிய மாநாடு வந்து விஜயகாந்த் அவர்களோட மாநாடு அப்படின்ற மாதிரி சொல்லப்போனால், அதுக்கப்புறமா வந்து மதுரையில் அவர் படம் ஷூட்டிங் போகும்போது நீங்கள் கொடுத்து பார்த்தீங்க. ஆமாம். இப்போ வந்து யூல் சி. ஓகே. ஸோ பெரிய லெவலில் ஒரு ப்ரிப்பரேஷன் கண்டிப்பாக. அது இன்ஃபார்ம் பண்ணாமல் இம்ப்ராம்ப்டுவான ஒரு ஷூட் ஸ்கெட்யூல் ப்ளஸ் தலைவர்னு சொல்லியிருந்தார், யாரும் வராதிங்கன்னு சொல்லி அவ்வளோ கூட்டம். இப்போ தலைவரே அழைக்கிறார். அப்போது என்ன ஒரு கூட்டம் அமையும் நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். ஸோ பாலிடிக்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலுமே அப்படியே ஜனநாயகம் இந்த ஒரு விஷயம் வந்து நீங்கள் ஒரு ஃபேன் பாய் அப்படின்னு சொல்லலாம். அது இல்லாமல் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். அது இல்லாமல் ஒரு தியேட்டர் ஓனர் அப்படின்ட்டு 3 விஷயமே வந்து நீங்கள் 3வாகவுமே இருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஜனநாயகன் வந்து தளபதியோட கடைசி படம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிறைய பேருக்கு வந்து பெரிய வருத்தத்தோடு இருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கல? சினிமா பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டிப்பாக வருத்தம் தான். ஏன்னா இந்த மாதிரி படங்கள் இப்போ கூலி மாதிரி படங்கள்லாம்
வருஷம் இப்போ அஜித் சார் ஒரு படம் கொடுக்குறாங்க. இப்போ தளபதி ஒரு படம் கொடுத்தாருன்னா அது எங்களுக்கு ஒரு பூஸ்ட் பிஸ்னஸ் வைஸ். ஏன்னா he gives a massive chunk of revenue to us. ஸோ அது மிஸ் ஆகுதுன்னா 100% வருத்தம் தான். யாருக்கு வந்து ரெவன்யூ மிஸ் ஆச்சுன்னா சந்தோஷம். அது ஒன்று இருக்குது. ஃபேன்ஸுக்குமே பெரிய வருத்தம். அவர் சினிமாவில் திரையில் பார்க்குற ஏங்குற நிறைய பேர் இருக்காங்க. அது வந்து அர்த்தம். அது இன்னும் எனக்கு ஆக்சுவலி இன்னும் ஹிட்டே ஆகலை. ஐயோ இதுதான் ஒரு கடைசி படம். அந்த இன்னும் அந்த படம் போய் பார்க்கும்போது தான் ஹிட் ஆகும். இதுக்கப்புறம் அவரோட ரிவ்யூஸ் இருக்காது அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸே இன்னும் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகலை. அது ஸ்ட்ரைக் ஆகும்போது இட் பி வெரி இமோஷனல். ஏன்னா அவர் தான் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். ஒரு 2000 கில்லிலேருந்து செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துருக்கேன். ஸோ அது வந்து இதுக்கப்புறம் நடக்க போகாதுன்னு கண்டிப்பாக வருத்தம் தான். பட் தென் அதோட பெரிய ஒரு பொறுப்புக்கு போகிறாரு. மக்களோட மக்களாக இன்னும் கலந்து இருக்க போகிறார். அதுவும் எங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். அது இன்னும் gives a lot more responsibility. ஸோ அவர் எடுத்த இந்த முடிவை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக வரவேற்கிறேன். 100% வரவேற்கிறீங்க அப்படின்னு நான் ஒன் ஆஃப் த ஃபியூ பீப்புள் அவர் மீட் பண்ணும்போது தான் சொல்லுவேன், கண்டிப்பாக நீங்கள் அரசியல் வரணும்னு சொல்கிற ஆள் தான் நான். ஓகே. இந்த படம் நடிக்காத இந்த ஒரு விஷயத்தை அது கண்டிப்பாக நீங்கள் மக்கள் பண்ணி வந்துட்டா நீங்கள் யூ கான்ட் பேலன்ஸ் போத். ஓகே. அது 100% உங்களுக்கு டெடிகேஷன் கொடுத்தா தான். ஏன்னா பாலிடிக்ஸோட கேம் இட்ஸ் பிளேஸ் வித் த பீப்புள்ஸ் இமோஷன்ஸில். பீப்புள் இமோஷன் கூட நீங்கள் இருக்கும்போது we have to leave the rest and come full dedicated to it. கண்டிப்பாக அது வந்து ரைட் டெசிஷன் ஐ வுட் சே. ஓகே. என்னதான் கஷ்டமாக இருந்தாலும் அது ரைட் டெசிஷன் தான். கூலி அண்ட் விஜய் சார் 2 பேருக்குரிய ஒரு கம்பேரிசன் அப்படின்னு என்ன மாதிரி சொல்லிக்கிறாங்கன்னா, இப்போ வந்து கூலி படத்தில் விஜய் சார் வந்து லியோ தாஸ் நான் தான்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவார் அப்படின்ற மாதிரி தெளிவாக லோகேஷ் சொல்லிட்டாரு. இல்லை ஸ்டாண்ட் அலோன்னு சொல்கிறாரு. பட் கடைசி நேரத்தில் ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு அறிக்கை விட்டார், நான் போயிட்டு லியோ படத்தை ஒரு வாட்டி பார்த்துட்டு வாங்க அப்படின்னு. கண்டிப்பாக கிடையாது. கண்டிப்பாக கிடையாது. 100% ஸ்ட்ராங் தான். ஓகே. பட் இன்னொரு விஷயம் வந்து இப்போ ஆடியோ லான்ச் சமீபத்தில் நடந்துருந்துச்சு. அதில் வந்து ஸோ எல்லாருமே வந்து எல்லாத்த பற்றியும் பேசியிருந்தாங்க, ஆனால் விஜய் சாரை பற்றி பேசலை. ஸோ வந்து அவங்கவுங்க கருத்துங்க. அது நம்ம யாரையும் வந்து பேசக்கூடாது, நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அவங்கவுங்க கருத்து. ஓகே. அவங்கவுங்க கருத்து அதை நம்ம பெருசாக எடுத்துக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் மாநாடுக்கு வந்து என்ன மாதிரியான பிளான்ஸ் வச்சுருக்கீங்க? இல்லை நம்ம கட்சி சார்பில் நம்ம எல்லாமே நிறைய பண்ணிகிட்ருக்கோம். லாஜிஸ்டிக்ஸ், வாட்டர் பாட்டில் சப்ளை பண்ணுறோம். ஸோ பல விஷயங்கள் கோயிங் ஆன். ஸோ எல்லாருமே வந்து பெருசாக வெயிட் பண்ணுறது தலைவர் வந்து அந்த ஸ்டேஜில் உட்காந்து அந்த பேசுகிற அந்த ஒரு விஷயத்துக்காக ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்ல போகிறாரு, என்ன மாதிரி. அதை விட முக்கியமாக அந்த ரேம்ப் வாக்கில் அவர் போகிற ரேம்ப். ஆமாம். இந்த கடைசி வாட்டி நடந்து வரும்போது எல்லாருமே அந்த துண்டை தூக்கி, அது ஒரு பயங்கரமான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது. ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, எப்போ வருவார் எப்போ பேசுவார் அப்படின்ற மாதிரி. நீங்கள் வந்து எந்த அளவுக்கு எதிர்பார்ப்போடு இருக்கீங்க, எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க? கரண்ட் சூழ்நிலையில் இருக்க எல்லா விஷயத்தையும் அவர் பேச போகிறாரு. அவர் என்ன பேசுவாருன்னு எல்லாருமே வி நோ வாட்ஸ் கரண்ட் சிச்சுவேஷன், என்ன போயிட்டு இருக்கு எல்லாமே பேச தான் போகிறாரு. அடுத்தடுத்து எப்படி நம்ம எலெக்ஷன் நோக்கி போக போகிறோன்றது பேசுவாருன்ற நம்பிக்கை. ஸோ எந்த ஒரு கட்சி வந்து பெரிய ஒரு காம்படிஷனாக இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அஃப்கோர்ஸ் சொன்ன மாதிரி தான் திமுக தான் பெரிய காம்படிஷனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. சரி, ஓகே ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் வேல்யூபிள் டைம். இவ்வளோ நேரம் எங்களுக்காக உங்கள் டைமை ஒதுக்கி பேசினதுக்கு ரொம்பவே நன்றி. வணக்கம்.